கள்ளக்குறிச்சி ஏமப்பேர் ரவுண்டானா பகுதியில் 108 அடி உயர கழக கொடியினை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஏற்றி வைத்தார். ஏமப்பேர் ரவுண்டானா பகுதியில் நகர செயலாளர் பாபு ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டிருந்த 108 அடி உயர பிரம்மாண்ட கொடிக்கம்பத்தில் கொடியேற்றுவதற்காக வருகை தந்த புரட்சி தமிழர் கொடிக்கம்பத்தின் கீழ் உள்ள கல்வெட்டை திறந்து வைத்து அருகே அமைக்கப்பட்டிருந்த புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவியின் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செய்தார். இதையடுத்து பிரம்மாண்ட கழக கொடியை ஏற்றி வைத்த அதிமுக பொதுச் செயலாளர் தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி மற்றும் புரட்சி தமிழர் ஆகியோரின் பிறந்த நாளை முன்னிட்டு கோவை மாவட்டத்தில் பொன்னையராஜபுரம், ஆர்எஸ்புரம் மற்றும் சொக்கம்புதூர் பகுதிகளைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட கிரிக்கெட் மற்றும் கைப்பந்து, கால்பந்து அணி விளையாட்டு வீரர்களுக்கு முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி உபகரணங்கள் வழங்கி ஊக்கப்படுத்தினார். தொடர்ந்து பொன்னையராஜபுரம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக நிர்வாகி குமரவேல் மகனான கார்த்திகேயன் மற்றும் பவித்ரா தம்பதிகளின் குழந்தைக்கு பாரிவேலன் என பெயர் சூட்டி பரிசளித்தார். இந்நிகழ்வுகளில் மாவட்ட கழக இணை செயலாளர் மணிமேகலை, MGR இளைஞரணி கருப்புசாமி, பகுதி கழக நிர்வாகி கௌதம், குமரவேல் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். விளையாட்டு உபகரணங்கள் வழங்கிய விழாவில் பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, திமுக ஆட்சியில் கோவை மாவட்டம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக விமர்சித்ததோடு விரைவில் காட்சியும் மாறும், ஆட்சியும் மாறும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். நம்ம தொகுதியில என்னென்ன தேவை எல்லாம் பண்ணியிருக்கோம். நம்ம தொகுதிக்கு மட்டுமல்ல, கோவை மாவட்டத்திலும் அதிகமான பாலங்கள் அக்கா சொன்னாங்க. அவனாசி ரோடு, மேட்டுப்பாளைய ரோடு எல்லாம் இப்போ போனீங்கன்னா ஊட்டி போறவங்களும் எவ்வளவு சீக்கிரம் போயில எல்லா பாலங்கள்லாம் முடிச்சு ரோடாகலாம் படிச்சிருக்கிறோம். பொள்ளாச்சி ரோடு போனாலும் அப்படித்தான். திருச்சி ரோடுல 2.5 கிலோமீட்டருக்கு பாலம், பாலக்காடு மெயின் ரோடு, சிறுவாணி ரோடு, தொண்டாமுத்து ரோடு, சத்தி ரோடு என்று எல்லா சாலையும் அகலப்படுத்தப்பட்டு விபத்துகளை குறைச்சிருக்கிறோம். இந்த 5 வருஷத்துல எதுவுமே இவங்க பண்ணல. நம்ம இருக்கும்போது எல்லாமே தேவையானது பூரா பண்ணி கொடுத்தோம். எடப்பாடி முதலமைச்சர் அம்மா தான் நாம அமைச்சர் நடந்து கேட்டது பூரா பண்ணி கொடுத்தோம். கிட்டத்தட்ட 15,000 வீடுக்கு மேல நம்ம கட்டி கொடுத்தோம் நம்முடைய ஏழை மக்களுக்கெல்லாம். இந்த மாதிரி தேவையானது பூரா பண்ணி கொடுத்தோம். இந்த 5 வருஷத்துல ஏதாவது ஒரு திட்டம் அவங்க பண்ணிருக்கான்னு சொல்லுங்க. நீங்க எல்லாம் இளைஞர்கள், மற்றவங்க எல்லாம் பொதுமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே எந்த வேலையுமே இந்த 5 வருஷம் செய்யல, எந்த திட்டமே நடக்கல. நம்ம எவ்வளவு சாலைகள், கிராமம் கூட சாலைகள் போட்டோம். கோவை மாவட்டத்தில் நம்ம தொகுதியெல்லாம் புறக்கணிச்சிட்டாங்க. கண்டிப்பா 3 மாதத்துல கண்டிப்பா காட்சிகள் மாறும், ஆட்சி மாறும், மீண்டும் பழையபடி திட்டங்கள் நாம் தருவோம். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் வடக்கு ஒன்றிய கழகத்திற்குட்பட்ட பகுதிகளில் வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் கிளை கழக நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கீழையூர் மற்றும் நடுக்கரை மேலப்பாதி ஊராட்சிகளில் மாவட்ட கழக செயலாளர் பவுன்ராஜ் தலைமையில், செம்பனார் கோவில் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் கபடி பாண்டியன் ஏற்பாட்டில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் MS பிரேம்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். கடலூர் தெற்கு மாவட்ட கழகத்திற்குட்பட்ட குறிஞ்சிப்பாடியில் சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்த அதிமுக நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MPS சிவசுப்பிரமணியன் ஆகியோர் பங்கேற்ற இக்கூட்டம் குறிஞ்சிப்பாடி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் வடக்குத்து ரா கோவிந்தராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற தேர்தலில் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்தும், புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி ஆகியோரின் பிறந்தநாள் விழாக்களை கொண்டாடுவது குறித்தும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் பக்தரட்சகன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வழக்கறிஞர் ராஜசேகரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர்.